கர்த்தர் சொல்றாரு, பார்வோனை பார்த்து பயன்ட்டியா, பயப்படாத, நான் உனக்காக யுத்தம் பண்றேன், நீ சும்மா இருன்னு சொல்லி பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் செங்கடல்ல போட்டு அவர் முழுகடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். அவர் உங்களுக்கு முன்னாடி போனா என்ன நடக்குங்க? புதிய வாசல் திறக்கும், புதிய பாதை உண்டாகும், புதிய வாழ்க்கை உண்டாகும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இத்தனை நாள் உங்களை நெருக்கின சத்துரு என்ன பண்ணுவானா, இல்லாமே போயிடுவான். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. இன்னைக்கு பார்க்க மாட்டேங்க, அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம், இனிமே பார்க்க மாட்டேன்னா இனிமே பார்க்க மாட்டேங்க தான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், இங்க பாருங்க. எகிப்துல இருந்தாங்க பாருங்க எகிப்தியர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்குறாங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், இன்னைக்கு நீ பார்க்கிற எகிப்தியனை இனி பார்க்க மாட்டே அப்படின்றார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்துல இன்னைக்கு எகிப்தியர் இனமே இல்லைங்க. ஆமென். கடைசியா எகிப்து இனத்துல வாழ்ந்தவங்க யாருன்னா, கிளியோபெட்ரா அப்படின்ற ஒரு லேடி அம்மா தான் வாழ்ந்தாங்க. அவங்க தான் கடைசி சந்ததி எகிப்து இனத்திலேயே. அவங்களும் செத்துட்டாங்க பாருங்க. எகிப்தின் இனமே இன்னைக்கு உலகத்துல கிடையாது. அல்லேலூயா. அப்பா சொன்னதுதான், உங்க கூட வருவேன்னா வருவேன் தான், விலக மாட்டாரு. அல்லேலூயா. வழி திறக்கும்னா திறக்கும் தான். ஆமென். யுத்தம் பண்ணுவேன்னா பண்ணுவார் தான். ஆமென். சத்தமா அல்லேலூயா.